நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஆடி மாதம்னாலே திருவிழா காலம்தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுவும் கிராமங்களில் நடக்கிற திருவிழாவுக்கு ஒரு சிறப்பு இருக்கும். அதே போல தான் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஆல்டிப்பட்டி கிராமம், அதில் எங்கள் பெரியம்மாவும் பெரியப்பாவும் வசித்த ஊர். அந்த ஊரில் இந்த புதன்கிழமை பொங்கல் சிறப்பாக நடந்துச்சு. செவ்வாய் புதன் 2 நாளும் நானும் எனது நண்பர்களும் அந்த பொங்கலுக்கு திருவிழாவுக்கு சென்றிருந்தோம். செவ்வாய்க்கிழமை இரவு அங்கே போனோம். போகிற வழியில் நெடுவில் எல்லாமே இரு பக்கத்துலேயும் லைட்டுகளும், தோரண விளக்குகளும், சீரியல் பல்புகளும், டவர்களும், அம்மன் டவர், மற்ற எல்லாமே லைட்டிங் செட்டிங் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு மைக் செட்டுக்காரங்க. அதை பார்க்குறதுக்கே மிகவும் அழகாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் நேராக எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து மணிக்கு நேராக கோவிலுக்கு வந்தோம். கோவிலில் அங்கே உள்ள அம்மன், சக்தி வாய்ந்த காளியம்மன் அம்மனை தரிசிச்சுட்டு சப்பரத்தை ரெடி பண்ணிக்கிட்டாங்க. சப்பரத்தையும் நல்லா பார்ப்பதுக்கு மிகவும் அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க டெக்கரேஷன். அப்புறமா நண்பர்களும் நாங்களும் சேர்ந்து எல்லாம் புகைப்படம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அங்கே சப்பரம் கிளம்பியது. கிளம்புன உடனேயுமே அங்கே முக்கியமான வீதிகளில் கிளம்பி போச்சு. அப்புறம் அந்த ஊரில் அந்த காளியம்மனுக்கு கரகம் எடுப்பது வழக்கம். அந்த ஊர் கிணத்துக்கிட்ட போய் கரகம் எடுக்க ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் அங்கே கூடயே போனோம். அதுக்கப்புறம் அந்த ஊருடைய நாட்டாமை செந்தூர் பாண்டியன் அவர் நமக்கு நல்ல பழக்கம். அவர் அங்கே வந்திருந்தார். அவர்களுடையும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறமா அந்த சப்பரத்தோடு நின்று வீடியோ ஒன்று எடுத்துட்டு அந்த நேரம் மழை கொஞ்சம் லைட்டாக பெய்ய ஆரம்பித்தது. எல்லாமே கொஞ்சம் கொட்டு மேளங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாகவே இருந்துச்சு. இருந்தாலும் அதே மீறி மழையில் நினைச்ச அந்த ஊர் இளைஞர்கள் சப்பரத்தை மிகவும் கவனமாக கரகத்தை உள்ள போக சொல்லி கரகத்துடனே நேராக கோவிலுக்கு நல்லபடியாக சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் முளப்பாரிகளும் அந்த கோவிலை சுற்றி ஊர்வலம் வந்தது. பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக இருந்தது. ஆக மொத்தம் அந்த ஊர் பொங்கல் மிகவும் சிறப்பாக இருந்தது.